அனைவருக்கும் வணக்கம். ஏழு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவன்தான் நாளை நாடு காக்கும் தலைவனாக மாறப்போகின்றான். தித்திக்கும் தேன்தமிழ் திக்கெங்கும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேய்க்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பைக்குள் நுழைகிறேன். தாருங்கள் உங்கள் செவிகளை. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தூய்மை மற்றும் பசுமை இந்தியா. இந்திய இயக்கத்தின் நோக்கமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை ஊக்குவிப்பதே ஆகும். பசுமை இந்திய இயக்கத்தில் 6 மில்லியன் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இவ்வளவு மரக்கன்றுகள் நட்டும் என்ன பிரயோஜனம்? இன்னும் சுற்றுச்சூழல் மாசுபட்டு கொண்டேதான் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் இதை பத்தி பேசிக்கொண்டே இருக்க போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. நம் அன்றாட வாழ்வில் நம்மளை எவ்வளவு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி கொண்டுள்ளோம் தெரியுமா? மாசுபடுத்தினது மட்டுமல்லாமல் இன்று மருத்துவமனை வாசலில் இருக்கிறோம். அதற்கு காரணம் யார்? நாம் தான். அக்கால மக்கள் எவ்வளவு சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தினாலும் அதை கடைபிடிக்கவும் அதை சரி செய்யவும் அவர்களுக்கு அது வழிமுறைகள் தெரிந்தது. இயற்கை அவர்கள் கடவுளாக எண்ணினர். ஆனால் நம்ம அதை கண்டுகொள்வது கூட இல்லை. பருவநிலை மாற்றங்களின் விளைவுகளை அறிந்த முதல் தலைமுறையும் நாமே, அதை சரி செய்ய போகும் கடைசி தலைமுறையும் நாமே என்று கூறியிருக்கிறார் ஜே இன்ஸ்லி. வருங்கால சந்ததியினர் ஹாலிவுட் படங்களில் வருவது போல் வேறு நாடுகளுக்கோ அல்லது கிரகங்களுக்கோ சென்று மட்டுமே தான் வாழ வேண்டிய நிலைமை உள்ளது. டெல்லியில் காற்று மாசுபடுதல் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அந்த நச்சு புகையை சுவாசிப்பதும் புகைப்பிடித்தலுக்கு சமம் என்று கூறியிருக்கின்றனர். வாகன புகை நம்மளை அரக்கர்கள் போல சுற்றி இருக்கிறது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இயற்கை மறந்து செயற்கையாக வாழ்கிறோம். கடவுள் நம்மளை பார்த்து கொள்ள அனுப்பிய ஒரே ஒரு ஆயுதம் இயற்கை தான். அதையும் நாம் இழந்து விட்டோம். இன்னும் நாம் எதை செய்யவில்லை, எல்லாத்தையும் அழித்து விட்டோம். நம் ஊர்களுக்கு அந்த புகை வருவதற்கு எவ்வளவு காலங்கள் உள்ளது? சில காலங்கள் தான் உள்ளது. நம்மளுக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். இயற்கை பூமி மீண்டும் உருவாக்கப்படும். மீட்டெடுப்போம் புதிய பூமியை. நம் உலகில் வாழும் ஒவ்வொரு தமிழருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், எல்லோருக்கும் இந்த இயற்கை காக்கும் உரிமை உண்டு. எல்லோரும் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பது மட்டுமல்லாமல் தூய்மை மற்றும் பசுமை இந்தியாவை உருவாக்குவோம். aim the star and shoot the tree. நட்சத்திரத்திற்கு குறிவை. நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். சுட்டது மரமா அல்ல நட்சத்திரமா என்பது நடுவர்களுக்கு தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையே பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன். வணக்கம். Clean and green makes a perfect scene. What you guys think about it? Isn't it a perfect scene? And we Indians are the ones who can create this perfect scenario by keeping our surroundings clean. Come on India, it's time to welcome our Clean India. Hello and good morning to the guest of honor, respected principal sir, teachers and my dear friends. A pleasure that I have an opportunity to speak on Swachh Bharat Abhiyan, which is also known as Clean and Green India Mission. Since the existence of humans, there is interrelationship between humans and environment. In an attempt to live a satisfactory life, we keep on snatching from environment as much as possible and utilized all the natural resources, and this led to increase in pollution, dirt, garbage, etc. etc. If we have disturbed the environment, then it's our duty to improve the quality of nature and to keep our surroundings clean and green. What does the Clean and Green India means? The title says its meaning itself. There's a good saying that cleanliness is next to godliness. We need to keep our India clean, and I'm really happy with the initiative taken by our respected Prime Minister of India, Shri Narendra Modi ji, who has started Swachh Bharat Abhiyan on 2nd of October 2014, which aims at cleanliness. Hygiene has always been important in our life, but during this corona period, we actually understood the importance and value of cleanliness. Everyone say that take part in Swachh Bharat Abhiyan. We say that India should be the clean country. We say, but what do we actually do about this?
We use plastic bags or the thermocols, which are really harmful. We throw it anywhere we want, in the rivers, in the gutters, in the nalas, etc. And as a result, water does not get a way to flow and the flood comes. Today, many rivers are just overflowing with dirt and garbage. Who is throwing this dirt and garbage in the rivers? We people. We own or polluting our own motherland. Nobody is saying you to take the brooms in your hand and start cleaning all the roads and the streets. But at least we can clean or we can throw the garbage in the dustbins. So let's make right choice and use dustbins. Cleaning up country cannot be the sole responsibility of the sweepers. Do we citizens have no role in this? Gandhiji once said that be the change you want to see in the world. Be the change you want to see in the world. But can it be done alone? Absolutely not. Cleaning up country is our own responsibility and we citizens have to make our nation clean and green. Clean and Green India scheme is only possible with the complete cooperation of everything. So let us follow the 3R mantras, which is reduce means reducing the waste, reuse, reusing the waste, recycle, recycling the waste. Let us avoid the use and throw type of articles such as canned cold drinks, Tetra packs, etc. etc. You know, America is the largest producer of electricity from solid waste. Japan has now developed the projects of production of threads, papers from banana peelings. If other countries can do it, then why can't we? Cleanliness is really a good habit and we all should definitely follow it. Swachh Bharat Abhiyan is a great start to make India cleaner and greener. If all the citizens come together and participate in this mission, then India will soon become the cleanest nation. Hence, let's put our hands together to make India clean and green nation. Clean and beautiful India is our own India. India can do it. I think we all, people of India can do it. Thank you. Jai Hind, Jai Bharat. அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். போதி மரத்தடியில் புத்த ஞானம் பெற்றார், நெல்லி மரத்தடியில் திருமூல ஞானம் பெற்றார். ஆகவே எந்த மரத்தையும் வெட்டாதீர்கள். எந்த மரம் என்ன ஞானிக்காக காத்திருக்கிறதோ யாருக்கு தெரியும். எங்களை ஒழிப்போம், நெகிழை ஒழிப்போம் என்று வசனங்கள் பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? கிடையாது. தூய்மை இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் நடைபோட வேண்டும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மக்க வேண்டியது குப்பை, நம் வாழ்க்கை என்ன? கூழானாலும் குளித்து குடி, தந்தையானாலும் ரசிக்கட்டு. இது புதுமொழி. புறந்தூய்மை நீராளமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இது குறள்மொழி. இவ்வாறு தூய்மையை வலியுறுத்தி வந்துள்ள நம் பாரத திருநாட்டின் இன்றைய நிலை என்னவென்று தெரியுமா? தெருக்கள், சாலைகள் என எங்கு பார்த்தாலும் குப்பைகளும் கழிவுகளும் திடக்கழிவுகளும் சிதறி கிடக்கின்றன. ஆறு, ஏரி, குளம், குட்டை என அனைத்து நீர்நிலைகளும் 25% மாசடைந்து உள்ளன. அண்மையில் பிணங்கள் கங்கையில் மிதப்பதை நாம் செய்தி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அறிந்தோம். இவை எல்லாம் ஒரு புறம் என்றால் திறந்த வழியில் மனம் கழிப்பது தூய்மைக்கே மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது. தூய்மை காப்போம் என்று குரல் கொடுத்து உனக்கே பேரு அங்கு நிரம்பி கிடப்பது எது? தேநீர் கோப்பைகளும் நெகிழி பைகளும் தான். சிந்தித்து பாருங்கள். இந்தியாவில் வெறும் 25% மக்களுக்கு மட்டுமே கழிப்பறை வசதி உண்டு. மேலும் 75% மக்களுக்கு கழிப்பறை வசதியே கிடையாது. இந்தியாவிட மிக ஏழ்மையான நாடு வங்கதேசம். அங்கு 35% மக்களுக்கு மட்டுமே கழிப்பறை வசதி கிடையாதாம். 25% மக்கள் அது இருந்தும் பயன்படுத்துவதில்லை. ஏன் என்பது மிகவும் கேள்விக்குறியாகவே உள்ளது. ஒரு நெகிழி பையின் சராசரி ஆயுட்காலம் வெறும் 12 நிமிடங்கள் மட்டுமே. அதாவது அதனை கைகள் வாங்கி குப்பை தொட்டியில் நிறுவதற்கு இடையே உள்ள நிமிடங்கள். ஆனால் அது அழிவதற்கு 1000 ஆண்டு காலமாகுமா? வெறும் 12 நிமிடங்கள் பயன்படுத்துவதற்காக நாம் ஆயுட்காலத்தை எடுப்பதா? சிந்தித்து பாருங்கள். சுதந்திரம் உள்ளது என்பதால் சுத்தத்தை மறந்தோம். சுத்தத்தை மறந்து சுகாதாரத்தை இழந்து இறுதியாக அந்த சுதந்திரத்தையே இழந்து விடுகிறோம். இந்திய நாடு என்னும் தோட்டத்திற்கு நம் ஒவ்வொருவரின் ஒரு அக்கறையை உரமாகிட வேண்டும். அப்பொழுதுதான் சுகம், சுத்தம், தூய்மை போன்றவை செழித்தோங்கும். 6 அறிவு கொண்ட மனிதன் தான் இயற்கையின் அறிவுக்கு காரணமாக இருக்கிறார். ஏனென்றால் 5 அறிவு கொண்ட 6 மாடுகளோ சுயமாக செய்யவில்லை என்றாலும் சொல்லிய நயமாக செய்கின்றன. ஆனால் 6 அறிவு கொண்ட மனிதனோ சுயமாகவும் செய்வதில்லை, சொல்லிய வண்ணமும் நடப்பதில்லை. சுகாதார சீர்கேட்டுக்கும் கொடிய பல நோய்களை விரட்டி அடிப்பதற்கும் காரணமாக இருப்பது எது? நாம் ஒவ்வொருவரின் சுயநலமும் அலட்சிய போக்கும் தான். உண்மை சுதந்திரத்தை மறந்து சுத்தத்தை இழந்து சுகாதாரத்தை விலையாக கொடுத்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றும் கிடையாது. தூய்மை காப்போம் என்று கூறினால் மட்டும் இந்தியா தூய்மை பாரதமாக மாறிவிடுமா? கிடையாது. நாம் அனைவரும் நடைபோட வேண்டும். புறப்படு மனிதா, புறப்படு. உன் சுற்றத்தாரை
இந்தியாவை மீட்டு உண்மை சுதந்திரத்தை நிலைநாட்டு என்று கூறி எனக்கு வாய்ப்பெடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi everyone, I am R. Diveha from Swami Vivekananda Matriculation Higher Secondary School, KK Nagar, Alamillai. Today my topic is Clean and Green India. Clean India and Green India are the two great missions launched by India, which is set by UNO under Millennium Development Goals. And for the same objective, the Government of India launched a scheme in the name of Swachh Bharat Abhiyan. Clean India and Clean India are the two sides of one coin, sustainable development in India. Clean India or Swachh Bharat Abhiyan was the dream of the father of the nation. Nirmal Bharat Abhiyan was the rename of the Swachh Bharat Abhiyan by the cabinet approval on 24th September 2014. It is a national level camp was started by the government of India. Mahatma Gandhi was a mindful of the poor position of Indian rural people. At that time, he dreamt of a cleaner India. In June 2014, the President of India, Pranab Mukherjee, in his address to Parliament, said for ensuring health, hygiene, waste management and sanitation across the nation, a Swachh Bharat mission will be established. Mahatma Gandhi on his 150th birth anniversary will be celebrated in the year 2019. Recently, Narendra Modi government is trying to establish the Swachh Bharat mission. The Green Mission is a national mission under 8 mission of National Action Plan on Climate Change (NAPCC). The major Green India mission is the goal and the objectives of the nation. Green India and Clean India as a model of sustainable development in India. Green India or the Government of India has launched in the year 2019. They respect the objectives and goals to improve the forest and quality of forest and ecosystems, etc. Thank you. Hi, good morning. I am E. Kaushika of class 10 from Swami Vivekananda Matriculation Higher Secondary School. I am here to present on the topic of Clean Green Go India, a step towards the cleanliness. Clean India Mission is a national level campaign by the Government of India to clean the infrastructure of the country, where to keep all our surroundings clean. The launch of Clean India Mission was on 2nd October 2014 at Rajghat, New Delhi, where Prime Minister Narendra Modi himself cleaned with a broom and cleaned our country. There are many objectives which are followed to eliminate of open defecation, conversion of insanitary toilets to power flush toilets, eradication of manual scavenging, municipal solid waste management. These are the few steps which has to be followed to maintain the surroundings healthy and to keep ourselves healthy. And I, as the Indian, take the pledge I will not let others to pollute our country, and I will not pollute my country. And I request all our Indian people to follow the 3 R's to make our surroundings green. Go Green India and plant more trees to keep our surroundings clean. Thank you. வணக்கம், நான் ஆபோ நிதிஷா. இன்று நான் சுயசார்பு இந்தியாவை பற்றி பேசப் போகிறேன்.
சுயமாக தொழில் செய்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது நாட்டின் பொருளாதாரமும் தனிமனித வாழ்வியலும் உயரும். அதுவே சுயசார்பு பாரதம், சுயசார்பு இந்தியா. தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூறியது போல் கிராமங்கள் தான் நம் நாட்டின் கண்கள். கிராமங்களில் இருந்தே நமக்கு தேவையான அடிப்படையான உணவுகள் கிடைக்கின்றன. நம் நாடு 50% வேளாண் துறையை சார்ந்துள்ளது. ஆனால் அதன் உற்பத்தி 30% மட்டுமே. நம் நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் 60% வாய்ப்புள்ளது. ஏனென்றால் நம் நாட்டில் மனித வளம் அதிகம். சுயசார்பு இந்தியாவை கட்டமைக்கும் விதமாக ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டம் 3 கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் தன்னிறைவு இந்தியாவை அடைவதாகும். தன்னிறைவு இந்தியாவை அடைவதற்கு பல திட்டங்கள் உண்டு. அதில் 2 மேக் இன் இந்தியாவும் டிஜிட்டல் இந்தியாவும் ஆகும். சுயசார்பு இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் பொருளாதார ஊக்க திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 29.8 லட்சம் கோடி ஊக்கத்தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கும் 1 லட்சம் கோடி வேளாண் துறைக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நம் நாட்டின் ஏற்றுமதி சதவிகிதம் 1.34 லட்சம் கோடி. ஆனால் சீனாவிடமிருந்து மட்டும் இறக்குமதி 46 லட்சம் கோடி. நாம் சீனாவிடமிருந்து வாங்குவதில் 55% எலக்ட்ரானிக் பொருட்கள். நம் நாட்டின் பாரம்பரியமான தஞ்சாவூர் தலையாடி பொம்மைகள் அழிந்து கொண்டே வருகின்றன. நாம் 50% வேளாண் துறையை சார்ந்துள்ள நம் நாடு ஆன்லைன் வர்க்கத்தில் வெளி உணவுகளை ஆர்டர் செய்து வாங்குவதில் ஆசியாவில் முதலிடத்தில் 27% பெற்று முதலிடத்தில் உள்ளது. உதாரணத்திற்கு KFC மாதிரியான அந்நிய உணவுப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டோம். இது வருந்தத்தக்கது. கொரோனா காலகட்டத்தில் நாம் பாரம்பரியமான உணவை உண்டு கொரோனா வைரஸை வென்றோம் அல்லவா? மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவின் இறப்பு சதவிகிதம் குறைவே. காரணம், நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த உணவு கலாச்சாரத்தை கடைபிடித்தாலே போதும், எத்தகைய வைரஸையும் வென்று விடலாம். நம் நாட்டிலே உற்பத்தி செய்யும் பொருட்களையே வாங்குவோம் என உறுதிமொழி கொள்வோம். இந்தியாவை வளர்ச்சாக்குவோம். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. நன்றி. Hello everyone, I'm S. Sugini Vasrida, studying 10th standard in Universal Matriculation Higher Secondary School. Today I'm going to speak in topic about self-relevant India. How India will become a self-relevant country? That is the question of many people all around the world. But it is. During this global pandemic situation, there was no importing any things from other countries. So India has forced to do everything by its own, and it does. And it also proved that it is a self-relevant country. More than self-relevant country, right now India is giving vaccines to many other countries and also petroleum to Nepal. And not just that, India is giving many things to other country. Textile products, pharmaceutical products, homeopathic medicines, and also meat products, and mostly handicraft things. So India is day by day developing its own, and also India is doing everything by itself, and one day India will show its true form and become more than a self-relevant country. India will become a developed nation. Thank you. Good morning to our honorable judges. I'm Priya Rishma from Universal Metric Higher Secondary School. Theme of my project is Clean and Green India. So on the theme la enna project eduthirukana to preserve the natural environment with medicinal plantation ங்கிற ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட்டோட கான்செப்ட் என்னன்னா எப்படி குளோரோஃப்ளோரோகார்பனை வந்து ரெடியூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோகார்பன் எதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம ஏசி எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆர் இன்ஸ்டாலேஷன் ஃபேன் சொல்லலாம். அதுல இருந்து பிளஸ் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது குளோரோஃப்ளோரோகார்பன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான பேட் கேஸ். ஸோ நான் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் இப்போ எடுத்திருக்கேன்னா இந்த ஜென்ரேஷன்ல நம்ம கொரோனாவால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் இது மூலிமா யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு எய்முக்காக தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா நேச்சுரல் மேட் டிஷ்யூ இதுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலியமாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஷ்யூ எதாவது கவர் பண்ணியிருக்கேன்னா டிஷ்யூ பேப்பர்னால. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக பயோகிரேடபிளாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நான் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். டிஷ்யூவில் யூஸ் பண்ணியிருக்கேன் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன யூஸ் பண்ணி
பண்ணியிருக்கேன்னா ஆலோவேரா, மணி பிளான்ட், நீம் லீஃப் அண்ட் ஆர்லிப்பூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஹெல்ப்ஸ் டு ரிமூவிங் ஏர் பொல்யூட்டன்ஸ். அதாவது ஆலோவேரா பார்த்தீங்கன்னா பேட் ஏரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 hours வந்து பார்த்தீங்கன்னா குட் ஆக்சிஜன் லெவலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட் ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணி குட் ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஏர் 100% பேட் ஏரையும் பியூரிஃபை பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீம் லீஃப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஏர் ஃபில்டர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 95% பேட் கேஸஸ் வந்து அப்சர்வ் பண்ணி 95% குட் ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரளிப்பூ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்சர்வர் பிளான்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லா கைண்ட் ஆஃப் பொல்யூஷன்ஸும் பேட் கேஸஸும் வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த எல்லா கேஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி தரும். வித்தின் எ மினிட்லேயே வந்து எல்லா கேஸஸையும் இது பியூரிஃபை பண்ணி தர கெப்பாசிட்டி இந்த அரளிப்பூக்கு இருக்குது. சடனாக எந்த கேஸஸ் எந்த பொல்யூஷனும் இருந்தாலும் சடனாக ஏர் பியூரிஃபை பண்ணி தரது தான் நம்ம அரளிப்பூ. அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன் யூஸ் பண்ணுறனால மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றி பார்க்கலாம். குளோரோஃப்ளோரோ கார்பன் பார்த்திங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து மனிதர்களுக்கு எந்தெந்த பார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டமும், அது மட்டும் இல்லாமல் ஹார்ட், கிட்னி, லிவரில் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ரீத் பண்ண முடியாது. இது வந்து குளோரோஃப்ளோரோ கார்பனை வந்து சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ப்ரீத்திங்கில் வந்து ப்ராப்ளம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது முக்கியமாக மனிதர்களோட இம்யூனி சிஸ்டம் வந்து டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நேச்சர் சைடில் பார்க்கும்போது அக்வாட்டிக் பிளான்ட் லைஃப்பை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த குளோரோஃப்ளோரோகார்பன். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இது சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேவை வந்து பிளாக் பண்ணி அது மூலிமா மனிதர்களுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்குது இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஐ டேமேஜ், இன்னும் நிறைய ஆஸ்மா ப்ராப்ளம் எல்லாமே கொண்டு வர கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குது. இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்டான டேஞ்சரஸான கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் மட்டும்தான். வச்சிருக்க டிஷ்யூ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து வெளியே வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 3 holes, பேக் சைடில் 3 holes இருக்கும். எதுக்காகனா இது அப்போ தான் வந்து ஏர் ஃபில்டர் ஆகிறதுக்காக அந்த ஹோல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 days வரையும் இது வந்து ஃபில்டர் ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா 75% குளோரோஃப்ளோரோ கார்பனை வந்து ரெடியூஸ் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் இந்தியா, சேவ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். தேங்க்யூ.